நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். ஃபேஷன் ஷோ என்றதும் நளின நடை, கவர்ந்தெழுக்கும் மாடை, வசீகரிக்கும் லுக், இவைகள்தான் பலரது மனதிலும் பளிச்சென தோன்றும். ஆனால் நாள்தோறும் வீதிகளை அழகாய் மாற்றியவர்கள் இன்று அழகிகளாக மாறி மேடைகளை அலங்கரித்த காட்சிகள்தான் இவை. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி வடபழனியில் நடைபெற்றது. அர்பசர் சமிட் என்ற தனியார் நிறுவனம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் கொரோனா மற்றும் பேரிடர் சமயங்களில் குடும்பங்களை மறந்து நமக்காக களத்தில் இறங்கி வேலை செய்த ரியல் ஹீரோக்களான தூய்மை பணியாளர்களை மேடையேற்றி கௌரவிக்கப்பட்டனர். அதன் பின்னர் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ தான் காண்போர் கண்களுக்கு விருந்தாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. தினமும் கரைபடிந்த ஆடைகளுடன் ஓய்வின்றி ஓடிய கால்கள் இன்று வித்தியாசமாக வசீகரிக்கும் ஆடையில் ஸ்டைலிஷ் லுக்கில் கேட்வாக் செய்து மிரட்டின. முதலில் கோட் சூட், மாடர்ன் டி-ஷர்ட்டுகளில் வந்து ஆண்கள் அமர்க்களப்படுத்த, அடுத்து சிறகை விரித்து வந்த அழகிகளை பார்க்கும் போது தேவதைகள் வெள்ளை நிறத்தில் மட்டும்தான் உடையணிய வேண்டுமா, ஏன் மற்ற நிறங்களில் அணிந்தால் ஆகாதா என தட்டி கேட்கும் அளவுக்கு ஆவல் எழுந்தது. அடுத்ததாக ட்ரெடிஷனல் ட்ரெண்டில் கோல்டு வித் பிரவுன், பர்பிள் வித் ஒயிட் போன்ற கிளாசிக் கலர் ஆடைகளில் அவர்கள் நடந்து வந்ததை பார்க்கும் போது எகிப்து நாட்டு ராஜா ராணிகளுக்கே டப் கொடுக்கும் விதமாக இருந்தது. இறுதியாக தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் நடத்திய ஃபேஷன் ஷோ தான் நிகழ்ச்சியின் ஹைலைட்டே. பேக்ரவுண்ட் மியூசிக்கிற்கு ஏற்ப ஜாலியாக வைப் செய்தபடி ரேம்ப் வாக் செய்த குட்டீஸ்கள் நிஜ மாடல் அழகிகளையே ஓரம் தள்ளிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னதான் கலர் டிஸ்கோ லைட்டுகள் கண்களை கவர்ந்தெழுக்க போட்டி போட்டாலும் குட்டீஸ்களின் அழகிற்கு முன்னால் அவைகளின் வண்ண ஜாலம் எடுபடவில்லை. பணியாளர்களை மகிழ்விக்கவும் கௌரவிக்கவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை அடிக்கடி நடத்த வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்புராமன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.